அதான் அவங்க உங்க மேல சொல்றாங்க. பிஜேபி எதிர்க்கிற நாங்கெல்லாம் ஒரே நிலையில நிக்கிறோம், நீங்க பிஜேபி எதிர்க்கிற என்னை எதிர்க்கிறேன்னு பிஜேபிக்கு ஆதரவா போறீங்கன்றாங்க. பிஜேபியை நாங்கள் எதிர்க்கவில்லைன்னு இவங்க சொன்னாங்கன்னா அவங்க நரேட்டிவ் செட் பண்றாங்க. பிஜேபியை நாங்க எங்கெல்லாம் எதிர்த்தோம், களம் கண்டிருக்கோம், அதனால் வழக்கு வாங்கி இருக்கிறோம். சிஏஏ அக்காவுக்கு நான் அனுப்பி விடுறேன். அதாவது அவர்களுடைய பாலிசி டிசிஷன்ல இருந்து, அவர்களுடைய செயற்பாட்டு திட்டங்களில் இருந்து, அவர்களுடைய ஐடியாலஜிக்கல் சிக்கல்களில் இருந்து எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றவங்க. அதை உடைக்கக்கூடிய ஒரு கணப்பாறையாவே நாங்க தான் செயல்பட்டு இருக்கோம். நாங்க என்ன சொல்ல வரோம், நீங்க எங்களுக்கு தேவையில்லை பாஜகவை எதிர்க்கிறதுக்கு. நாங்கள் எங்களுடைய பாலிசிகளும் எங்களுடைய கோட்பாடு கொள்கையுமே போதுமானதுன்னு நாங்க சொல்றோம். பெண் விடுதலை முழுமையாக சாத்தியப்பட்டு விட்டதா? 2021 13 பேரு 234 தொகுதியில 13 பெண்கள் அவங்க நிறுத்திருக்காங்க. நாங்க 50%, இப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். 50% ட்ரஸ்ட் மீ அருள் அட்மினிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். பாலிசி டிசிஷன் மேக்கர்ஸ் ஆக நாம் தமிழர் கட்சியில் பெண்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள், நான் உட்பட. அதிமுக 15 பெண்கள் அவங்க 2021 காசு பண்ணது, இப்ப வரைக்கும் அவங்களால அதை அச்சீவ் பண்ண முடியல. 33% டீலிமிட்டேஷனோட 230 சாத்தியப்படுமான்னு கேட்டுட்டு இருக்கும் பொழுது, உங்களுக்கு இத்தனை ஆண்டு காலம் நட போடுறோம் நாங்க சமூக நீதியோட பெண் விடுதலையோட நீங்க சொல்றீங்கல்ல, ஏன் உங்களால 50% சாத்தியப்படுத்த முடியல? உங்ககிட்ட 50% பெண்கள் இல்லையா? அரசியல் படுத்தவில்லையா? நீங்க